ஏன் நீங்கள் சில விஷயங்களுக்கு காரணமே இல்லாமல் பயப்படுறீங்க? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒருத்தங்க மேலே ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகும். எதுக்கு அவங்கள பிடிக்குது, ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரியான ஒரு ஃபீல், இதெல்லாம் வரும். இதுக்கான பதில் உங்களோட கடந்த கால பிறவியில் இருக்கலாம். இன்னைக்கு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்னா என்ன, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதை ஏன் மக்கள் பயன்படுத்துகிறாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னாவே மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு ஹிப்னாசிஸ் டெக்னிக். இது மூலமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அக்சஸ் செஞ்சு உங்களோட பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கையோட நினைவுகளை ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்பப்படுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராசஸை ஒரு தெரபிஸ்ட் அல்லது ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோட மட்டுமே இதை அக்சஸ் பண்ணும். உங்களை ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு ஹிப்னாசிஸ் கொண்டு செல்லுவாங்க. அந்த நிலையில் உங்களோட மனசு ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட கடந்த கால வாழ்க்கையோட நினைவுகள், அன்ஃபெமிலியர் பிளேசஸ், தெரியாத மனிதர்கள், இதை எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஏன் இதை மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் உங்களுக்குள்ள காரணமே தெரியாத பல விஷயங்களுக்கு நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க. இப்போது சில பேருக்கு தண்ணியை பார்த்தா பயம் வரும், சில பேருக்கு பாம்பை பார்த்தா பயம் வரும், சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம் வரும், சில பேருக்கு நெருப்பை பார்த்தா பயம் வரும். இதுக்கெல்லாம் ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட கடந்த கால ஜென்மத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புனால தான் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, யாராவது ஒருத்தங்க தண்ணியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் அவங்க அந்த தண்ணியில் முழுகி போயிருப்பாங்க. ஸோ அந்த பயம்தான் அவங்களுக்கு இந்த காலத்தில் தண்ணியை பார்த்தாவே ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பின்னாடி ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சில பேருக்கு தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக அவங்க லைஃப்பில் நிறையா விஷயங்களால் பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் தேவையில்லாத ஒரு மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கும். இது உண்மையா அல்லது இமேஜினேஷனா அப்படிங்கிறது ரெண்டு வியூ இருக்குது. சில பேர் இது உண்மையிலேயே பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு நம்புகிறாங்க. சில பேர் இது இமேஜினேஷன், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உருவாக்குற ஒரு ஸ்டோரி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்மை, இது மென்டல் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் டீப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹிப்னாசிஸ் தெரபிஸ்டோ அல்லது ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோ ஒரு பர்சனோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நெகட்டிவிட்டியை அங்கவே அவங்க கட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கடந்த கால வாழ்க்கையில் எதனால் பாதிக்கப்பட்டாங்களோ அதுலேருந்து அவங்களோட மைண்டும் அவங்களும் கிளியர் ஆகி இதில் வெளியில் வருவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஏன் நமக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களால அங்கே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன் ஒரு பர்சனை நம்ம மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரே விஷயத்த நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம், இது எல்லா கொஸ்டினுக்கும் அங்கே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் எமோஷ்னல் ஹீலிங், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும், உங்களோட பயம் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு இன்னர் பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே உங்களுக்கு ஏற்படும். வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கை ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் மட்டுமே இதை ட்ரை பண்ணும். செல்ஃபாக
நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை ட்ரை பண்ணவே கூடாது. அது டேஞ்சரை தான் கொடுக்கும். இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கை தான். ஆனால் இது உங்கள் மனசை மனசுக்கு கொண்டு போய் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னே சொல்லலாம். தேஜாவு அப்படிங்கிற வேர்டை நிறைய சினிமா படங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேஜாவுன்னு சொல்லப்படும் இந்த ஃபீலிங் வந்துட்டு சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில விஷயங்களில் ஒன்று. இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பிலீவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களோட கடந்த கால நினைவுகளை கொண்டு வரும், சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவாக இருக்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரோல் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டு 2 பார்ட்ஸ் இருக்கும், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்டு கான்ஷியஸ் மைண்ட். நம்ம டெய்லி திங்க் பண்ணுறது கான்ஷியஸ், நம்மளோட சப்கான்ஷியஸ் வந்து மெமரி ஸ்டோரேஜ் எமோஷன்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட முக்கிய ரோல் ப்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கடந்த கால அனுபவங்கள், அன்ரிசால்வ்டு எமோஷன், கர்மிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை 18 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்சீவாக இருக்கிற லேடிஸ் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை செய்யக்கூடாது. அதனால் ஜஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்னா என்ன, இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டுமே தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.